உங்கசுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஸ்டார் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோமே. சினிமாவில் ஹீரோவாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கனவோட வளர்றாரு எளிய குடும்பத்தை சேர்ந்த கலையரசன் கவிஞர். இவர் கனவு நனவாகிற அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு விபத்து நடக்குது. அதை தொடர்ந்து வர நடுத்தர வர்க்க அழுத்தங்களும் அவரோட இலக்கை எப்படிலாம் அலக்களிக்குது அப்படிங்கிறது தான் இதோட கதையே. சரி, கதைக்குள்ள போய் பார்ப்போம். அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா, அவரோட கனவு அடைய முடியாம இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, தன்னோட கனவு அடைய முடியலனாலும் தன் மகனாச்சு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு தான் ஒரு தகப்பை நினைப்பாங்க. அதே மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா, தான் அடைய முடியாத கனவை மகனாச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் கூட ஒரு துணையா இருந்து பக்கபலமா இருந்து தோல் கொடுக்குறாரு, நல்ல ஒரு அப்பாவா. மகன் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தா அதுவே பார்த்து பாருங்க, அப்பாவும் அம்மாவும் ஒரு கனவுல வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதன்மை கதாபாத்திரமா இருக்கிற மகன் தனது கனவை வெறித்தனமா நேசிக்கிறதுல காட்டுற அக்கறைய அந்த கனவை அடைவதற்காக தன்னோட தேடலையும் அவருக்கு இருக்க தகுதியையும் வளர்த்து கொள்வதில் காட்டாத ஒருவனாக இருக்கிறாரு. அன்றாட வாழ்க்கையில சில்லறை காரணங்களாக விழுந்து எழுபவனாகவும் அவர் என்ன பண்றாருன்னா சித்தரிக்கப்பட்டுறாரு. இதற்கு அவரு வாழ்க்கைக்குள்ள வலிய திணிக்கப்பட்டிருக்க காதலும் அதுல எந்த ஒரு புதுமையும் இல்லாததுதான் இதோட முதல் காரணமே. நடிகனுக்கு முகம்தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற அப்பாவோட ஊட்டலால முகத்தை மறைச்சுக்கிட்டே காதலுக்காக ரொம்பவே அடி வாங்குவது, தன்னால ஊக்கம் பெற்ற பெண்ணுக்காக பிடிக்காத வேலைக்கு போறது என இதை தொடங்கி கலையரசன் கதாபாத்திரத்துல ரொம்பவே எதிர்பாராத சூழ்நிலைகளை நடிப்புல ரொம்ப கச்சிதமா கொண்டு வந்திருக்காங்க கவின். ஸ்கோர் போர்ட்ல முதல் இடம் பிடிக்கிறாரு. அடுத்து அவரோட அப்பா லால், அம்மா கீதா கைலாசம், காதலி அதிதி போகன்கர் மிக இல்லாத நடிப்பால மனதை ரொம்பவே தொட்டுட்டாங்க.